Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th physics revision classes for board examination. போன கிளாஸ் நம்ம first chapter electric charges and field பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் electric field. போன கிளாஸ்ல நம்ம ரெண்டு சார்ஜுக்குள்ள இருக்க force of attraction, force of repulsion பத்தி படிச்சோம். அதோட கூலும்ஸ் லாவோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன மீனிங்கு? ஏதாவது ஒரு சார்ஜ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சார்ஜு தன்னை சுற்றி ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு. இதே போல் தன்னை சுற்றி ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணிக்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு. இப்போது இதுக்கு நியர்பையாக இன்னொரு சார்ஜ், இதுக்கு பேர் தான் வந்து டெஸ்ட் சார்ஜுன்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் சார்ஜை நான் இங்கே கொண்டு வர்றேன் ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் இந்த டெஸ்ட் சார்ஜு அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு ஃபீல் பண்ணாது. எங்கே இந்த டெஸ்ட் சார்ஜு ஃபீல் பண்ணுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே வரும்போது தான், இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே இந்த டெஸ்ட் சார்ஜ் வரும்போது அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்படின்னா இந்த டெஸ்ட் சார்ஜு ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். இந்த கான்செப்ட் பேர் தான் ஃபீல்டு. இதே போல் எல்லா சார்ஜஸும் தன்னை சுற்றி ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்னா நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? ஃபோர்ஸ் பை டெஸ்ட் சார்ஜு கியூ நாட் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்குவாங்க. இப்போது இதுதான் வந்து சோர்ஸு சார்ஜ். இவருக்கு பேர் வந்து சோர்ஸு சார்ஜ், அவருக்கு பேர் வந்து டெஸ்ட் சார்ஜ். இதுக்கு பேர் வந்து டெஸ்ட் சார்ஜ். இப்போ பாருங்களேன், இப்போது இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இப்போ அவர் வந்து இங்கே வந்துட்டார்னு வச்சுப்போம். இந்த இடத்துல கியூ நாட் வந்துட்டார். இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு எடுத்துக்க போகிறேன். அப்படின்னா இது ரெண்டுத்துக்குள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் வாட் எவர் அதை நம்ம எப்படி சொல்லலாம்? எஃப் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1/4πε0. இங்கே ரெண்டு சார்ஜ் இருக்கு இல்லையா, கியூ நாட் டிவைடட் பை ஆர் ஸ்கொயரு ஆர் கேப். கரெக்டாக அது? இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணால் கியூ நாட் டிவைடட் பை இந்த வேல்யூ 4πε0 ஆர் ஸ்கொயர் ஆர் கேப்பு இருக்குது. இந்த டெஸ்ட் சார்ஜு எகெயின் கியூ நாட். இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்குது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ஈக்குவல் டு 1/4πε0 கியூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம ஒன்று முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இந்த டெஸ்ட் சார்ஜுக்கு ரோலு ஜஸ்ட் ஃபார் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான், அதோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. பாருங்கள், இங்கே இருக்கிற ஃபீல்டில் கால்குலேட் பண்ணும்போது இந்த கான்ட்ரிபியூஷனே கிடையாது. ஒன்லி கான்ட்ரிபியூஷன் ஃபார் டெஸ்ட் சார்ஜ் இல்லை, சோர்ஸு சார்ஜு. கிளியரா? இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் புரியுதா? ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு மீனிங். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ், இதுதான் அதற்கான அர்த்தம். ஒரு பாயிண்ட் சார்ஜால் கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுதான். இப்போது ஆனால் நமக்கு தெரியும் யூனிவர்ஸில் வெறும் 1 or 2 சார்ஜஸ் மட்டும் இருக்காது, நிறைய சார்ஜஸாக டிஸ்ட்ரிபியூட்டர், நிறைய சார்ஜஸ். அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கலாமா, ஒரு சிஸ்டம் இல்லை நிறைய சார்ஜஸ் இருக்குது இதே போல். அப்படின்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ், மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு system of charges. ஸோ எப்படி நான் அதை இமேஜின் பண்ண போகிறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸை அப்படியே இமேஜின் பண்ணுவோம். பாருங்கள், ஒரு
coordination system அப்படி imagine பண்ணிக்கிறேன் x axis y axis clear இங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குன்னு imagine பண்ணிப்போம் q0 இந்த இடத்துல ஒரு சார்ஜ் q1 சார்ஜ் இருக்கு இங்க ஒரு சார்ஜ் q2 ன்னு இருக்குன்னு வெச்சுப்போம் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் r வெக்டார் அப்படினு எடுத்துக்கறேன் r வெக்டார்னா என்ன மீனிங் அதுக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார் அப்படினு அர்த்தம் இப்போ q1 க்கும் இந்த ஆரிஜினுக்குள்ள டிஸ்டன்ஸ் r1 வெக்டார்னு அர்த்தம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து r2 வெக்டார்னு அர்த்தம் கரெக்ட்டா இப்போ அப்படினா இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் இது இந்த டெஸ்ட் சார்ஜ் எங்க இருக்குன்னா p ன்னு ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படினா இதோட பொசிஷன் வெக்டார் நான் எப்படி எழுத போறேன் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா r cap equal to 1 to p அதே போல இதோட யூனிட் வெக்டார் எப்படி எழுத போறோம் பாருங்க யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா அப்ப என்ன வரப்போகுது r cap 2p இதே போல n நம்பர் ஆஃப் சார்जेस இருக்கும் அப்படினா இந்த பாயிண்ட் மேல ஆக்ட் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த q1 னால இந்த பாயிண்ட் p ல ஆக்ட் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் சோ எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணோம் இந்த டைரக்ஷன்ல e1 வெக்டார்னு ஆக்ட் பண்ணோம் அப்படினா என்ன ஃபார்முலா எல்லாம் நம்ம இந்த இடத்துல e1 வெக்டார் which is equal to ஃபார்முலா என்ன வரும் 1 by 4 pi epsilon naught இங்க இருக்கிற சார்ஜ் q1 divided by r square இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் எது இந்த டெஸ்ட் சார்ஜுக்கும் இந்த பாயிண்ட் p ல இருக்க டெஸ்ட் சார்ஜுக்கும் இந்த q1 க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1p யூனிட் வெக்டார் r cap 1p இதை ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாமா அதே போல எலக்ட்ரிக் ஃபீல்ட் e2 இந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆகற இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும் அது e2 வெக்டார் சோ e2 வெக்டார் என்ன அர்த்தம் 1 by 4 pi epsilon naught q2 divided by r square இந்த டிஸ்டன்ஸ் 2p r cap 2p அப்படினு வர போகுது இதே போல நம்ம சொல்லிட்டே போலாம் அப்படினா சிம்பிளா எப்படி நம்ம எழுதலாம் therefore e total which is equal to total electric field due to system of charges என்ன வரும் e1 vector plus e2 vector plus e3 vector plus etc en vector இதே போல போயிட்டே இருக்கும் இல்லையா இது e1 இது e2 அப்படினா இது எப்படி நம்ம எப்படி சம்மேஷன் பண்ணலாம் பாருங்க எப்படி சம்மேஷன் பண்ணலாம் சோ இதே போல சம்மேஷன் பண்ணலாமா சோ e total which is equal to என்ன வர போகுது 1 by 4 pi epsilon naught q1 divided by r square 1p r cap 1p plus 1 by 4 pi epsilon naught q2 divided by r square 2p r cap 2p plus அதே போல போயிட்டே இருக்கு இல்லையா எப்போ வரைக்கும் போகும் n வரைக்கும் அப்ப என்ன 1 by 4 pi epsilon naught qn divided by r square np r cap np இதே போல ஈக்குவேஷன் போயிட்டே இருக்கும் இத நான் எப்படி சம்மேஷன்ல சொல்லுவோம் இதுல எது கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க இது கான்ஸ்டன்ட் டேர்ம்ல வெளியில எடுத்துட்டா என்ன வர போகுது அப்பனா e total which is equal to 1 by 4 pi epsilon naught வெளியில எடுத்துட்டேன் ரிமைனிங் இருக்குது summation of I equal to 1 to n என்ன வர போகுது இங்க qi divided by r square ip r cap ip இதுதான் total electric field acting on the system of charges அப்பனா electric field direction எப்படி இருக்கும் இது ரெண்டுத்துக்கு நடுவுல இந்த இடத்துல இருக்கும் இது பேர் தான் e total அப்படி நம்ம சொல்லுவோம் clear இதுக்கு பேர் தான் electric field due to system of charges மீனிங் புரியுது இல்லையா அடுத்து பார்க்க போறது continuous charge distribution அது என்ன continuous charge distribution continuous charge distribution continuous charge distribution முன்னாடியே பார்த்ததுதான் யூனிவர்ஸ்ல 1 or 2 சார்जेस இருக்காது n number of charges இருக்கும் அந்த charges ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே இமேஜின் பண்ணிப்போம், ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் நிறைய சார்ஜஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் சார்ஜஸ். இதே போல் நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் இதே போல் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சார்ஜஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். இது ஒரு வெரி ஸ்மால் சார்ஜ், ஒரு கியூப் போல் இமேஜின் பண்ணிப்போமா, வெரி ஸ்மால் சார்ஜ். இதை வந்து dqன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குது, அது பேர் வந்து q0ன்னு பேர். இந்த dqக்கும் டெஸ்ட் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து r வெக்டார், ஏன்னா பொசிஷன் வெக்டார்லேயே r வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் எப்படி, அதெல்லாம் வெரி ஸ்மால் சார்ஜ் இல்லையா? அப்படின்னா we call it as df vector which is equal to என்ன வரப்போகுது, 1/4 pi epsilon naught, ரெண்டு சார்ஜஸ் q0 dq divided by r square r cap. இதுதான் ஒரு சார்ஜ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஒரு சிஸ்டத்தில், அதோட ஃபோர்ஸ், அந்த சார்ஜுக்கும் டெஸ்ட் சார்ஜுக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். சிம்பிளாக சொல்லலாமே, வாட் இஸ் எஃப் வெக்டாரு? டிஎஃப்னா இந்த வேல்யூ, எஃப்னா அர்த்தம் இன்டகிரேஷன் பண்ணுவோம் நம்ம. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/4 pi epsilon naught q0 dq divided by r square r cap. இந்த வேல்யூ வெளியில் எடுத்துடலாமா? f vector which is equal to 1/4 pi epsilon naught integral of q0 dq divided by r square r cap. இது பேர் தான் ஃபோர்ஸ். ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ஸு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்க ஃபோர்ஸு வேல்யூ இது தான். இப்போ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா 3 டைப்பாக நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணலாம். ஒன்று வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ரெண்டாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். மூணாவது லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனு, சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனு அண்ட் லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்.